ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருடைய வீட்லேயுமே முக்கியமாக செஞ்சு வச்சுக்கக்கூடிய பருப்பு பொடி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைம் அவசர டயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்காக ஏதாவது ஒரு டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ சேம் அளவு பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 கப் பொட்டுக்கடலை, கூடவே 1/2 கப் பாசிப்பருப்பு, ஒரு 6-7 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து துவரம்பருப்பு தான் வறுத்துட்ருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வாசனை வந்தவுடனே அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இதையுமே அதே மாதிரி தான் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இது உங்களுக்கு சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். இதையும் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்து வச்சுருங்க. நல்லா வாசனை வரும் ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் வறுக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே கருவேப்பிலை, நம்ம மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். பூண்டு உங்களுக்கு நல்லாவே வறுபட்டு வரணும். இதை நீங்கள் இடித்து கூட சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்த்துட்டு அந்த சூடு இருக்கும்போதே நம்ம தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பெருங்காயத்தூளையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தருன்னு அரைச்சி எடுத்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டேன். நம்ம எல்லாமே வந்துட்டு 1/2 கப் தான் எடுத்திருக்கோம். பட் பாருங்கள், இப்போ பவுட்ரு பண்ணி வரும்போது இந்த பெரிய கிளாஸ் பவுலில் 3/4 பவுல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பருப்பு பொடி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது சூடான சாதத்தில் போட்டுட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.